என்னடா கடைசியில் என்னையே சந்தேகப்படுறியா? ஏய் அது அப்படி இல்லைடா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்டா. நைட்டு பார்க்கணும் தூங்காமல் கூட அந்த கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்க கூட ஹெல்ப் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். என்னையே சந்தேகப்பட்டல. டேய் சாரிடா. டேய் என்ன அப்படி உட்காந்துருக்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னால் ஒரு முடிவை கொண்டு வர முடியலடா. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் முடியல. டேய் அதுக்காக பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருப்பியா? எல்லாம் சரியாயிடும், நீ போய் தூங்கு. சட்டப்பட்டனா படுற பைத்தியக்கார மாதிரி வந்து போட்டு வச்சிருக்க. டேய் 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 இல்லடா. நான் கெஸ் பண்ணது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேமராவில் ஏதாவது மாட்டி பிடிக்கிறேன். கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ப வச்சு ஏமாத்திட்டேடா கொள்ளகாரா. விட மாட்டேன்டா, வரேன்.
சினிமா ட்விஸ்ட் ஆகுது. தம்பி என்ன கேட்டா என்ன பதில் சொல்லு? உன் தம்பி சேர்த்தது எப்படா வாங்கிட்டு சொல்கிறது? டேய், இனிமேல் நம்ம அந்த ஹாஸ்டலில் ஒரு செகண்ட் கூட இருக்க வேணாம்டா. வாங்கடா, எல்லோரும் ஊருக்கு கிளம்பலாம்டா. இவன் ஏன்டா இப்படி சொல்கிறான்? ஆமாம், சரி நீ எப்படி இங்கே வந்த? டேய், இப்போ அதெல்லாம் பற்றி பேச நேரம் இல்லைடா. வாங்கடா, எல்லோரும் கிளம்பலாம். இனிமேல் நம்ம இங்கே ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாதுடா. பசங்க எல்லார்ட்டையும் சொல்லி கிளம்ப சொல்லுங்கடா சீக்கிரம். ஆனால் கேட் ஓப்பன் பண்ண முடியலண்ணா. என்னது திறக்க முடியா? இரு. விடமாட்டேன், உங்களை இங்கிருந்து உயிரோட வெளியே போக விட மாட்டேன். எல்லாரையும் துடிக்க கொண்டுட்டு தான் போவேன். இது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு ஒருத்தனும் வெளியே போக முடியாது. பார்த்துக்கலாம், போயிடலாம். வேணாம், பார்த்துக்கலாம். யோ, இதான் டியூட்டி பார்க்குற லட்சணமா? பசங்களை பார்த்து காமிச்சா குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களெலாம் இதுக்கே காகி சட்டை? டேய், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் உங்கள் தம்பிக்கு ஊருக்கு அமுச்சு வச்சுருக்கேன். சரி. எத்தனை நாளைக்கு அவன் தம்பி சேர்த்ததை மறைச்சிட்டு இருக்க முடியுமோ? டேய் மச்சான், உடனே அந்த ஹாஸ்டல் விட்டு கிளம்பி போயிடுறா. அங்கே இருந்தால் அவங்க எல்லோரும் உயிருக்கும் ஆபத்து. இது எத்தனையோ வாட்டி அவங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல.
மச்சான், நான் சிவா பேசுகிறேன்டா. நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன், நீ ஒரு வாட்டி கூட பார்த்துட்டு கால் பண்ண மாட்டியா? கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எத்தனை வாட்டி தெரியுமா கால் பண்ணேன்? எதுக்கு வாய்ஸ் மெசேஜ் அப்படி பண்ணி வச்சுருக்க? நீ அப்படி சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன நினச்சேன் அன்றைக்கி? எதுக்கு வேகமாக நீ ஊர் கிளம்பி போனேன்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் தெளிவாக சொல்கிறான். அன்றைக்கி என்ன நினச்சி நான் எல்லாமே உனக்கு சொல்கிறேன்டா. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இதான் நடந்துச்சு. டேய், இது எதுக்கு நான் முதல்ல சொல்லாமல் இருந்தேன்? இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எத்தனையோ முறை உனக்கு கால் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட பேசுனது நீ இல்லை, செத்து போன உன் ஃப்ரெண்டு ஜான்சன். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் ஜான்சன் இல்லைன்ற விஷயத்த உன்கிட்ட சொன்னாலோ இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற யாருக்கிட்டையாவது சொல்ல ட்ரை பண்ணாலோ அடுத்த நிமிஷமே உன் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன்னு என்னை போட்டு மிரட்டணும். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. இவ்வளோ நாள் என் கூட இருந்த என் ஜான்சன் செத்துட்டான் அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் என் கூட இருந்தது யாரா? ஒருவேளை ஆவியா கூட இருக்கலாம்டா. ஆவியா? சரி, போனா விடா. டேய், யார் நீ? உன்னதான்டா. யார் நீ? நீ என் ஃப்ரெண்டு ஜான்சன் இல்லை, எனக்கு தெரியும். அவனைதான் நீ கொண்டுட்டிய. எந்திரா. டேய், வாங்கிட்டு தான் நான் கேட்குறேன். எந்திரா. டேய், எந்திரா. கண்டுபிடி கொலை செய்ய கொலையாளியை போலீசார் சொன்னார். இதனால் அப்பகுதியிலேயே அச்சத்துடன் கூடிய பரபரப்பு நிலவுகிறது. விசாரணை முடியும் வரை விடுதி மாணவர்கள் வெளியில் செல்ல மறுப்பு. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு? நீங்களே மனசத்தில் விட்டு என்னன்னு கேட்டல, சொல்கிறேன். ஒருத்தன் இங்கே இருக்கிற எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம தோத்து போயிட்டான். யாருன்னு சொல்லு?
தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன்டா. இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கையில் இல்லை ப்ரோ. எது நடக்க வேண்டியதோ அது நடக்கும் ப்ரோ. எல்லாரும் சாக தான் போகிறோம். அதுக்காக என்ன ப்ரோ பண்ண முடியும்? எனக்கு இந்த சாவு மேலாம் கூட பயம் இல்லை. ஆனால் இத்தனை நாள் அநியாயமாக செத்தவங்க எல்லாம் யார் கொன்னது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு நியாயம் கண்டிப்பாக நான் தான் வாங்கி தரணும் அப்படின்னு நம்பினேன். ஆனால் எல்லாமே போச்சு.